அறிவியல் பகுதியில் தையல் தொழிலில் இருக்கும் சில எளிதான வாய்ப்புகள் பற்றி நாம் பார்த்து வருகிறோம். தலையணை உரை, திரைச்சீலைகள் என முதலில் பார்த்த நிலையில் பெண்களின் அத்தியாவசிய ஆடையாகியுள்ள நைட்டி தைப்பதில் உள்ள வருவாய் வாய்ப்புகள் பற்றி சென்ற வாரம் நாம் பார்த்தோம். தையல் தொழிலில் அதிக முதலீடின்றி பழுது நீக்கும் மற்றும் மாற்றங்கள் செய்வதன் மூலம் கணிசமான வருவாய் ஈட்டுவது பற்றி இனி நாம் பார்க்கலாம். அடிப்படை பயிற்சிகளை பெற்றிருந்தாலே எளிதான ஆடைகள், துணிமணிகளை தைத்து வருவாய் ஈட்ட தொடங்கிவிடலாம். அதன் ஒரு வாய்ப்புதான் ஆல்ட்ரேஷன் எனப்படும் ஆடை மாறுதல்கள். ஆல்ட்ரேஷன்ன்றது ஒன்றும் இல்லை சார். நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், ஒரு ஷர்ட் வாங்குறோம். ஷர்ட் வாங்கினோம்னாக்கா அது அப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தையல் விட்டுருக்கும். அந்த தையல் பாக்கெட், இப்போ ஒரு பாக்கெட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், பாக்கெட்டில் ஒரு இடத்துல சின்னதாக ஓட்டை வந்துடும். அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு மட்டும்தான் அதுதான் ஆல்ட்ரேஷன். அதை எடுத்துகிட்டு புதுசாக எங்கேயுமே ஜாயிண்ட் இல்லாமல் போடுவாங்க. அது போடுவாங்க. காலரில் குத்துறவங்க, கீழே சைடில் 2 ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல பிரிஞ்சு போயிருக்கும். ஓரலுக்கு சரியாமல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது பிரிஞ்சு போயிடும். அது அட்டாச் பண்ணும்போது அட்டாச் பண்ணுறது அது ஆல்ட்ரேஷனு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் பேண்ட்டில், ஜீன்ஸ் பேண்ட்லாம் நல்லா காஸ்ட்லியான பண்ணுறதுக்கு ஜிப்பு போயிடும். அந்த ஜிப்பு நம்ம பிரிச்சுட்டு ஜிப்பு அட்டாச் பண்ணலாம். சுடிதாரில் கை அட்டாச் பண்ணுறது, இது எல்லாமே தான் ஆல்ட்ரேஷன். குழந்தைங்க ஃப்ராக்லாம் இருக்குது. குழந்தைங்க ரொம்ப ஃபிட்டிங்லாம், சின்ன பாப்பாங்களாம் சும்மா இருக்காது, பிடிச்சி இழுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்ருவாங்க. ஒரு த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாவே எல்லா த்ரெட்டும் வந்துடும். அதனால் அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். குறிப்பாக புது புது வடிவங்களில் கண்ணை கவரும் வகையில் விற்கப்படும் குழந்தைகளுக்கான ஆடைகளில் பழுது ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. வாங்கும் போதே கண்ணில் படாத பழுதுகளும், அணியத் தொடங்கிய பிறகு ஏற்படும் தையல் பிரிதலும் ஆடைக்கு அதிக செலவிட்ட பெற்றோரின் மனதை பாதிக்கும். அதிக அளவில் பழுதுபார்ப்புக்கு வரும் இதுபோன்ற ஆடைகளால் தையல் பழகுனர்களுக்கு வருவாய் வாய்ப்பு அதிகம். டெய்லரிங் முடிச்சுட்டு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட் டைம் ஜாப்பில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த சுடிதார் ஓர தையல் போடுறது, ஸ்லீவ் தைக்கிறது, அப்புறம் நைட்டி ஓர தையல் போடுறது, அதெல்லாம் தைச்சிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு 400 ரூபாய் வருமானம் வருது எனக்கு. ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா சுடிதாருக்கு ஸ்லீவ் அட்டாச், பாடி ஆல்ட்ரேஷன், கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா மடித்து தைச்சிட்டு கீழே டக் பிடிக்கிறது, அந்த மாதிரி. நைட்டிக்கெலாம் பாடி ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி ஸ்கர்ட்ஸ், நைட்டி, மிடி இந்த மாதிரிலாம் நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ் அதிகமாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஊசி, நூல் இந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப கம்மி. நம்ம வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு டயர்டாக அப்படியும் இருக்க வேண்டாம். வீட்டில் வேலை பார்த்துட்டு இதுவும் பண்ணிகிட்டு இருக்கலாம். டெய்லி இன்கம்மே 400 to 500 வந்துட்டுருக்கு. மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 12 to 15,000 வந்துட்டுருக்கு. தையல் இயந்திரத்தில் தைத்து பழகிவிட்டால் புதிய ஆடைகள் தைப்பதுடன் பகுதி நேரமாக பழுது நீக்கும் பணியையும் செய்யலாம். இந்த வேலையில் கிடைக்கும் அதிக வருவாய்க்கு உதாரணமாக வீட்டு வாசல்களிலும் ஜன்னல் அருகிலும் புதிதாக இந்த தொழில் முளைத்து வருவதை கூறலாம். ஒரு ஸ்டூல் போகிறதுக்கு, மிஷின் போகிறதுக்கு இடம் இருந்தால் போதும். அந்த இடத்துல ஒரு லைட், ஆல்ரெடி நம்ம வீட்லேயே லைட் இருக்கும். லைட்டு கூட தேவையில்லை, வெளியே ஓரமாக வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக அட்வான்ஸோ வாடகையோ ரெண்ட்டோ எதுவுமே தேவைப்படாது. அது த்ரெட்டு பார்த்திங்கன்னா, த்ரெட்டு வாங்கணும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய கலர் இருக்கும், கொஞ்சம் தான் தேவைப்படும். அதுக்காக நம்ம புது த்ரெட்டு வாங்க தேவையில்லை. ஏற்கனவே வச்சுருந்த த்ரெட்டை வச்சே நம்ம அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுக்கலாம். பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஆல்ட்ரேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. சுடிதார், ப்ளவுஸ், அதுக்கப்புறம் பாப்பா ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு தைச்சிட்டு ஒரு நாளைக்கு எப்படியும் 400லேருந்து 500 வரலையும் காசு வாங்குவேன். அதுக்கப்புறம் மிஷினுக்கு ஒன்றும் தேவையானது ஒன்றும் இல்லை, த்ரெட்டு, நீடில் அதெல்லாம் போதும். புதிய ஆடைகள் தைப்பதற்கு அதிக பயிற்சியும் கூடுதல் கவனமும் அவசியம் என்ற நிலையில் தையல் பயிற்சி பெற்றதும் ஆரம்ப கட்ட தொழில் முனைவோருக்கு ஆடை பழுதுபார்ப்பு மற்றும் மாறுதல் செய்வதை ஏற்ற வருவாய் வாய்ப்பாக கருதலாம். புதிய தலைமுறைக்காக வேல்சங்கருடன் பாஸ்கரன்.